ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸுக்கு தாங்க வந்திருக்கேன். நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, வரலட்சுமி நோன்பு வரப்போகுது இல்லை அக்கா, அதுக்காக கலசம் சொம்பு விளக்கு அப்புறம் அம்மனோட ஃபேஸு சில்வர்லோவே காட்டுங்கன்னுட்டு. சரி, நான் எனக்கு பர்சனலாக நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் ஜிஆர்டிக்கு, சில்வர் தான். ஸோ நான் வந்துட்டேன். சரி, உங்களுக்கு ஒரு லுக்கு காட்டிடலாம், இருக்கா இல்லையான்னுட்டு நீங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்குவீங்கல்ல. ஸோ அதனால் பார்த்துடுங்க. இந்த விளக்கு ஒரு பேர் செட்டு 1/2 கிலோ கிட்ட இருக்குங்க. இந்த சைடு ப்ளைனாக இருக்குல்ல, அது கேரளா டைப்பு, இது நார்மல் இந்த சைடு இருக்கிறது. இந்த விளக்கு ஒரே ஒரு விளக்கே 1 கிலோ இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு, ஹைட்டாக பெருசாக இருந்துச்சு. இதில் 3 டைப்பு இருக்குங்க. மேலே ஸ்க்ரூ மாதிரி, அதை அப்படியே கயிட்டுற மாதிரி இருக்குது. கயிட்டுட்டு நம்ம கிளியராக வாஷ் பண்ணுற மாதிரி விளக்கு தாங்க, குத்து விளக்கு. நல்லா இருந்துச்சு விளக்கு. ஒரு கிலோவில் கூட இருக்குங்க. 10 கிராமில் ஸ்டார்ட் ஆகிட்டு 1 கிலோ 2 கிலோ அப்படி கூட இருக்குங்க ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் விளக்கு. சரி, இந்த விளக்கு எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட பழைய சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பசங்களுக்கு அண்ணா கயிறு சின்ன வயசில் போட்டது, கொலுசு எல்லாம் கூட இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட மாற்றிட்டு பசங்களுக்கு எல்லாம் மாற்றிட்டு சில்வரு இது மாதிரி ஒரு விளக்கு வாங்கலான்னு. என் தங்கச்சி 2 1 வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அது மாதிரி நல்லா இருக்கா, 2 பேரில் எந்த பேர் பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த விளக்கே வாங்கிக்கிறேன். அம்மனோட ஃபேஸ் காட்ட சொல்லியிருந்துங்க வெள்ளிலோ. இது ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க. அந்த சைடு இந்த சைடு நம்ம ஒரு ரோப் போட்டு அந்த கலிசத்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு அம்மனோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த பிளெயினில் இருக்குது இல்லைங்க, இது 250 கிராம்ஸ் இருந்துச்சுங்க. எல்லாமே 92.5 சில்வருங்க, பியூர் சில்வரில் இருக்குது. இந்த பேட்டர்ன் ஆன்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க பாருங்கள். பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களவே பொட்டு, நெத்தியில் இருக்கிற ஒரு திலகம் மாதிரி, லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோஸ், கண் எல்லாம் அவங்களே வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரி கொஞ்சம் ஃபேஸுக்கு கலரு, ஷேப்பு, அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டது ஒரு 150 கிராம்ஸ் அப்படி இருக்குங்க. இந்த பேட்டர்ன் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இது 200 கிராம்ஸ் இருக்குது. குட்டியாக இருக்குது, ஆனால் சாலிடாக இருக்குங்க. ஆன்டிக்னால நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது அம்மன் இந்த ஃபேஸில் இருக்குது. அது ஆன்டிக்கன்னா இது சில்வர் நார்மல் கோல்டு பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நார்மல் கோல்டு கம்மல் வச்சு நல்லா தான் இருந்தாங்க. பொட்டு கோல்டு திலகம் ஷேப்பில் வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நக்லிஸ் ஒன்று போட்ட மாதிரி. நம்ம இதுக்கு எதுவுமே மேக்கப் பண்ண வேண்டியதில்லை, வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு கலசத்துக்கு வைக்கலாம். நிறைய பேருக்கு கலசம் வைக்கிறது அவங்க ஃபேமிலியில் இருக்கும், அந்த சம்பிரதாயம் இருக்கும். அது மாதிரி வச்சா நல்லதுன்னுட்டு அவங்க வைப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இது மாதிரி அம்மன் மூஞ்சி வச்சு இருக்கிற பழக்கம் இல்லை. நாங்கள் நார்மலாகவே நோன்பு எடுப்போம். எங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கைன்னா எண்ணி வச்சு இப்போ அத்திரசம் செஞ்சாலும் எண்ணுவாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. அது மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. நாங்கள் இது மாதிரிலாம் வச்சு பண்ண மாட்டோம். சரி, நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டதுனால அம்மனோட ஃபேஸ் உங்களுக்கு காட்டலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்குவீங்களான்னு காட்டிகிட்ருக்கேன். இந்த ஃபேஸ் வெறும் 80 கிராம்ஸ் தாங்க இருந்துச்சு. குட்டியான ஃபேஸ் தான். இன்னும் நிறையா இருக்குங்க. நீங்கள் இருக்கா இல்லையா சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிறையா இருக்குது ஜிஆர்டியில், நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த விளக்கு பாருங்கள். இந்த 2 விளக்குமே 170 கிராம்ஸ் இருந்துச்சு. 200 கிராம்ஸுக்கு ஒரு 30 கிராம் கம்மியில் இருக்குது. 170 கிராம்ஸில் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே மேக்கிங் சார்ஜ் வருங்க. என்ன பியூர் சில்வர் இல்லை, 92.5 சில்வர்னால மேக்கிங் சார்ஜ் வரும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இந்த விளக்கு சாலிட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நான் 1/2 கிலோவில் காட்டினேன் இல்லை ஃபஸ்ட்டு, அதே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சாலிட்டாக இருந்துச்சு. இது நம்ம மேலேயோ கயிட்டலாம், கீழேயோ கயிட்டலாம். கயிட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி போட மாதிரி இது சாலிடாக இருந்துச்சு. 350 கிராம்ஸ் இருந்துச்சுங்க இந்த விளக்கு.
செட்டு பேரு 2 சேர்த்து 350 கிராம்ஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் 150 கிராம் தான் கம்மி, அரை கிலோ கிட்ட இருக்குது, நம்ம அதே வாங்கலாமே அந்த மாதிரி நினச்சேன். எனக்கு விளக்கு வாங்கணுங்க, 1 கிலோ பெருசாக வாங்கணுன்னு ஒரு ஐடியா. சரியானிட்டு இதை இங்கே கலிசம் சொம்பு கூட காட்டுறேங்க. சொம்பு பாருங்கள், இதில் அஷ்டலக்ஷ்மி சொம்பு இருக்குது, ப்ளைன் சொம்பு இருக்குங்க. இந்த அஷ்டலக்ஷ்மி சொம்பு வேணுமன்னாலும் அதான் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. வெறும் 35 கிராம்ஸ்லேருந்து இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு தேங்காய், மற்ற தேங்காய் நிற்கணும், மற்ற தேங்காய் வைப்பாங்க சில பேர், மற்ற தேங்காய் நிற்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கிராண்டாகவே வாங்கலாம். வெயிட்டு ஐ மீன் 150 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் அப்படி வாங்கினா கொஞ்சம் சாலிட்டாக இருக்கும். ஏன்னா வருஷம் வருஷம் நீங்கள் எல்லா சாமிக்கு வைக்கிறீங்கள, அதனால் எங்களுக்கு கலிசம் பழக்கம் இல்லை. ஸோ நாங்கள் வைக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் இது மாதிரிலாம் வைக்க மாட்டோம். அடுத்தது இது அஷ்டலக்ஷ்மி வச்சது வெறும் 150 கிராம் 130 கிராம் கிட்ட இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, சாலிட்டாக இருந்து குட்டி கலிசந்தான், சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு இல்லைங்க. இது உள்ள எல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சொல்கிறேன், நம்ம வந்து ப்ளைனாக வாங்கினாலே வாஷ் பண்ணுறதுக்கு கிளியராக இருக்கும். இது இருக்கிறதுனால மூக்கு கிட்ட எல்லாமே கருப்பாக மாறிட்டோம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேங்கிள்ஸ் கூட இருந்துச்சுங்க. பியூர் சில்வர் 92 பியூர் சில்வரில் சூப்பராக இருந்துச்சு. யாரோ பர்ச்சேஸ் பண்ணி நின்றாங்க. சரி இது காட்டலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் வாங்குவீங்களான்னுட்டு. வெறும் 10,000 தாங்க. இங்கே வந்து வெயிட் கணக்கு கிடையாது, ஜுவல்லரி எல்லாமே ரேட்டு. இப்போது வெயிட் கிராம் எத்தனை கிராம் இருக்குன்னுட்டு சொல்லுவோம் இல்லைங்க. ஸ்டீலு கலிசன் சொம்பு விளக்கு எது வாங்கினாலும் பூஜை சாமாக்கு இதுக்கு அப்படி கிடையாது. ரேட்டு பீஸ் ரேட்டு வரும். இந்த ரூபி வச்ச ஸ்டோனும் ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. இது 12,000 இருந்துச்சு. இந்த க்ரீன் எமரால்டு வச்சுருக்காங்க இல்லைங்க ஓவல் ஷேப்பில், அது வந்து 10,000 இருந்துச்சு. இந்த போல்ஸ் வச்சது எல்லாமே நல்லா இருக்குங்க. சரி உங்களுக்கு நான் இது மாதிரி வரலட்சுமி நோன்பு வருது இல்லை, சரி கோல்டில் வாங்காதவங்க இது மாதிரி சில்வர்லாவது வாங்கி போட்டுப்பாங்கல்ல, ஒரு ஐடியா காட்டிகிட்ருக்கேன். இது வந்து நகாஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. சில்வர் தான் 92.5 பியூர் சில்வரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒட்டியானம் பேட்டர்னும் கோல்டில் இது வாங்கினோம்னா நம்ம கிட்ட 15 லட்சம் கிட்ட வைக்கணும். சூப்பர், 1.5 லட்சத்துலனே வந்துடுதுங்க இது. ஆனாலும் 1.5 லட்சம் வைக்கணுங்க, பீஸ் கணக்கு இல்லை, சாலிடாக கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாக பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு இது மாதிரி இருக்குது. நகாஸ் பேட்டர்னில் இருக்குது, நார்மல் கோல்டில் இருக்குது, ஸ்டோன்ஸில் கூட இருக்குங்க. ஒன்று பார்த்தேன் நான், ஸ்டோன்ஸில் காட்டுற பாருங்கள். இது பக்கத்தில் ஒரு பொண்ணு ட்ரை பண்ணி நின்றாங்க. ஸோ அவங்க இடுப்பு இதை வச்சு நான் எடுத்தேன். பரவாயில்ல ஆண்டி எடுத்துக்கோங்க அண்ணாங்க. ஸோ அவங்களது பிளாக்னால நல்லா தெரியுது அந்த வட்டியானம். ஜிஆர்டியில் வட்டியானமும் இருக்குங்க, சில்வரில் வேணுமானவங்க வாங்கிக்கோங்க. இதுதாங்க நான் சொன்னது, சேம் டு சேம் டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரியே இருக்குது. பியூர் சில்வர் தாங்க, ஃபுல்லு ஜெர்கான் ஸ்டோன்ஸ். அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, ஃபுல்லு பீகாக் மாதிரி கொடுத்துட்டு கீழெல்லாம் ரூபி போல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் அந்த திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு நடுவில் ஒரே ஒரு எமரால்டு. நீங்கள் வேணும்னா நீலம் இருக்குது, பிங்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்டோனு கொடுக்குறாங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க. 2.25 லட்சம் என்னவோ சொன்னாங்க. சரி நான் பார்த்தது வந்து நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னோடய பர்சனலாக வாங்கணுன்னு வந்தது, பிள்ளையாருக்கு கிரீட்டம் வாங்கணுன்னு தாங்க நான் வந்தது. ப்ளஸ் அப்படியே விளக்கிந்தா வீட்டில் இருக்கிற பழைய சில்வர் எல்லாம் மாற்றிட்டு 1 கிலோவில் விளக்கு வாங்கலாம், 2 பேர் விளக்கு வாங்கலான்னு வந்தேன். பார்த்தேன், சரி எனக்கு கொஞ்சம் ஐடியாவே வரல எப்படி அன்னுட்டு என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன். சாலிட்டாக ஒரே விளக்கு 1 கிலோவில் இருக்குது வாங்கட்டுமான்ட்டு. வேண்டாண்டி அது மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், திருப்பி போயிட்டு அதெல்லாம் போட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த பேர் நல்லா இருக்குன்னுட்டு அந்த பேர் வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்லோவே இருக்குல்லங்க காட்டியிருக்கேன் 2 செட்டு, அதில் எந்த பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்கிக்கிறேன். சரி இங்கே வந்தது நான் கிரீட்டம் பார்க்க தான் வந்திருந்தேன். இங்கே கிரீட்டம் ஒரு 2-3 காட்டினாங்க. எனக்கு அவ்வளோ ஏதோ மாதிரியாக இருந்துச்சு. சரி பக்கத்துலேயே லலிதா இருக்குல்ல, லலிதாவில் போய் பார்க்கலாம். எங்கே ஜிஆர்டி இருந்தாலும் பக்கத்தில் லலிதா இருக்கும்ப்பா, நீங்கள் கவனிச்சா தெரியும். சரின்னு லலிதாவுக்கு போனேன். இங்கே போன உடனே இந்த குடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆந்திராவில் போனாலுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு மஞ்சள் தண்ணி பால் அது எடுத்துன்னு போவாங்களங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை பெரிய சாமி நிறையா வைக்கிறதா இருந்தால் இதுக்கு ஃபுல்லாக தண்ணி
தண்ணி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு இதில் கூட கலசம் வச்சு வைக்கிறவங்களும் இருக்காங்க அக்கான்னு சொன்னாங்க. 1 கிலோ இருந்துச்சுங்க, சாலிடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. இது இந்த சில்வர் எல்லாம் லலிதா ஜுவல்லர்ஸ்லங்க. இது வந்து 92.5 பியூர் சில்வர் கிடையாதா, 80% சில்வர் தானா, 85% 80 சொன்னாங்கங்க, கரெக்டாக தெரியல. நான் சும்மா வந்தேன், இங்காவது அந்த கிரீட்டம் இருக்கா, 2 ஷாப்பில் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம், எதில் பெஸ்ட்டு நல்லா இருக்குது கிரீட்டம்னா வாங்கலான்னுட்டு வந்தேன். அங்கே ஜிஆர்டியில் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். இருங்க ஒரு 1/2 அன் ஹவரில் வரேன்னுட்டு பக்கத்தில் லலிதாவுக்கு வந்து பார்த்தேன். இந்த பிரசாதம் கிண்ணை நல்லா இருக்குது பாருங்கள். இது தண்டாளமோ ஏதோ சொல்லுவாங்க பிரசாதம். கோவிலெல்லாம் திருப்பதி கோவிலெல்லாம் இது மாதிரி அந்த சைடு இந்த சைடு புடி மாதிரி பிடிக்கிறதுக்கு ரவுண்டு நல்லா இருந்துச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம பாயசம் ஊற்றி வைக்கலாம், இல்லை குட்டி குட்டி சுவி மாதிரி போட்டு வைக்கலாம். அது மாதிரி சைஸ் தாங்க. எவ்வளோ 100, 120, 70 கிராம் எவ்வளோ இருந்துச்சுங்க, நான் கரெக்டாக ஐடியா இல்லை. இதுவுமே சேமோ அதே மாதிரி பிரசாதம் கிண்ணி தாங்க. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. பார்த்தா 92 பியூர் சில்வர் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி வேண்டான்னுட்டு நான் வச்சுட்டேன். இல்லைன்னா இது 92 பியூர் சில்வர் இருந்தால் நான் எடுத்திருப்பேன் கண்டிப்பாக. அது இல்லைன்றதுனால வச்சுட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நாங்கள் பண்ணி கொடுப்போம்க்கா அண்ணாங்க. சரி அன்னிட்டு அங்கே இருக்கிற விளக்கும் ஒன்று பார்த்தேன், பெருசாக இருக்குங்க, 350 கிராம் கிட்ட இருக்குது. இதுவுமே லலிதா ஜுவல்லர்ஸில் தாங்க காட்டிகிட்ருக்கேன். ஒரே ஒரு விளக்கு எப்படி அதில் உள்ளே வந்து ஒரு 150 கிராம் கிட்ட எண்ணெய் ஊற்றலாம் தான் நான் நினைக்கிறேன். பெரிய பள்ளம் மாதிரி நல்லா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்கங்க. இது வந்து காமாட்சி விளக்குன்னு சொன்னாங்க. இது லக்ஷ்மி அம்மா விளக்கு தானேங்க. யானை இந்த சைடு அந்த சைடு எலிஃபெண்ட் யானை இருந்தால் லக்ஷ்மி அம்மா விளக்குன்னு தானேங்க சொல்லுவாங்க. அதுக்கு பீட்டம் கூட இருக்குது. இந்த பீட்டத்து மேலே வச்சு ஏற்றுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த பீட்டம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்டேருந்து காட்டுறேன். இந்த பீட்டம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க தெலுங்குல பீட்டம் சொல்லுவோம். அப்புறமா இது லக்ஷ்மி அம்மா விளக்குங்க. காமாட்சி அம்மா விளக்கு எங்கங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து காட்டினாங்க. கையில் கரும்பு வச்சுன மாதிரி இருந்த ஒரு அம்மன் மூஞ்சி எடுத்துன்னு வந்து காமாட்சி விளக்கு. இந்த 2 விளக்கு மாடல்ஸ் தான் இருக்குன்னு காட்டினாங்க. உங்களுக்கு வேணுமன்னா நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸில் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மேக்கிங் எதுவுமே வராதிங்க. இதே பேட்டர்ன் நீங்கள் ஜிஆர்டியில் வாங்கினீங்கன்னா மேக்கிங் சார்ஜு 9%, 10%, 12%, 14 வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். லலிதாவில் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு வாங்கலாம். ப்ளஸ்ஸு ஆன்டிக் பீஸ் எடுத்தால் இங்கேயும் மேக்கிங் சார்ஜ் இருக்குது. லலிதா ஜுவல்லர்ஸில் ஆன்டிக் பீஸ் எடுத்தால் மேக்கிங் சார்ஜ் இருக்குது. சரிங்களா? இந்த கிரீட்டம் தாங்க நான் பையனுக்காக வேண்டி நின்றேங்க. என் சின்ன பையனுக்காக வேண்டி நின்றேன். பிள்ளையாருக்கு இந்த கிரீட்டம் வாங்கி சாமிக்கு கொடுக்குறேன்னு வேண்டி நின்றேன். ஸோ என் பையனுக்காக ஒரு சென்டிமெண்ட் தான். நான் நினச்சது சாமி எனக்கு நிறைவேற்றினார். என் சின்ன பையனுக்காக வேண்டிக்குது எனக்கு நடந்துடுச்சு அன்னுட்டு ஒரு சந்தோஷம். ஏன்னா பையனுக்கு காலேஜில் சேர்க்கும் போதே நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், அது எனக்கு நிறைவேறிச்சு, சந்தோஷமாக ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் கூட சீட் கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம், சாமிக்கு இது பண்ணணும்னு ஒரு ஆசை. சரி அன்னிட்டு வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அதுக்கு பேக் சைடு வந்து பையனோட நேம் எழுதினிருந்தேன். நேம்னா ஃபுல் நேம் எழுதலை, கேவிஜேன்னு எழுதினிருந்தேன். ஏன்னா கேவிஜேன்ட்டு அவங்க அப்பா நேமும் அவர் நேம் பையன் நேம் 3 வர மாதிரி எழுதிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு கரண்ட் மிஷின் எடுத்துகிட்டு பின்னால் பையனோட நேமை அந்த இனிஷியல் அது எழுதிட்டு இருந்தாங்க. சரி எல்லாம் பார்த்தேன், எல்லாம் முடித்து கொடுத்துட்டாங்க கிளியராக. பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் ஒரு வாட்டி காட்டுறேன் நான். இதுதாங்க நம்ம கிரீட்டம் பிள்ளையாருக்காக வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. லலிதாவில் பார்த்தேன், லலிதாவில் ஒன்று கூட இல்லைங்க. ஆர்டர் பண்ணால் கொடுக்குறேன் மேடம்னு சொன்னாங்க. ஆர்டர் பண்ணி வாங்கி எப்போங்க நான் கொடுக்குறது, எனக்கு அபிஷேகம் இருக்குது பிள்ளையாருக்கு. எனக்கு கோவில்லன்னா கோவிலில் கொடுக்கறதுக்கு இல்லைங்க, இது வந்து முருகப்பா பாலிடெக்னிக் காலேஜில் கொடுக்கறதுக்கு தாங்க. நான் காலேஜோட நேம் கூட சொல்கிறேன், நிஜமாகவே சொல்கிறேன். அந்த கடவுள் ரொம்ப சத்தியம். நான் என்ன நினச்சேனோ எனக்கு அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாருங்க அந்த பிள்ளையார். ஸோ அதனால் அவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு சாமிக்கு என் பையன் பேர் வச்சு எப்போவுமே அவருக்கு டெய்லி அவர் கிரீட்டம் தலையில் இருக்கட்டும் அன்னிட்டு எனக்கு ஒரு என்னோட மன திருப்திக்காக பண்ணிகிட்ருக்கேங்க.
எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்காக நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சாமியோட மகத்தியம் என்ன நடந்துருச்சு, எதுக்காக நான் இந்த கிஃப்ட்டு பேக் பண்ணுறேன், கடவுளுக்கு கொடுக்கணும்னுட்டு நினச்சேன்னுட்டு அடுத்த ஏதாவது சான்ஸ் கிடச்சிடுச்சேன்னா நான் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சரி, எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் நட்ஸு ஷாப் இருக்குங்க. சரி, நட்ஸ் வாங்கலாம் வீட்டுக்குன்னுட்டு. சரி, நீங்களும் ஒரு லுக் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னுட்டு. பார்த்துட்டிங்கள, வரும்போது அப்படியே பசங்களுக்கு கேக்கு அது கூட வாங்கிட்டா வேணுமான்னு கேட்டாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேங்க. இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா எங்கே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்துலவே நட்ஸு கடை இருக்குங்க. இது மாதிரி எந்த பிரான்ச் பார்த்தாலும் இருக்குது. நான் 2-3 கிட்ட பார்த்துருக்கேன். இது மாதிரி நட்ஸு ஷாப்பு வச்சுருக்காங்க. சரி, பசங்களுக்கு ஏதோ ப்ரௌனி, ஏதோ ரெட் வெல்வெட் ஏதோ வாங்கினாங்க. சரின்னுட்டு வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே நான் ஒரு 11 o'clock என்னவோ நாங்கள் மார்னிங் ஷாப்பிங் கிளம்புனாங்க. எல்லாம் 2 ஷாப் ஏறி இறங்கிட்டு அலைச்சியெல்லாம் ஆயிடுச்சு எங்களுக்கு. சரி, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது வேணும், அங்கேயே சாப்பிட்லான்னாங்க. அவ்வளோ டைம் இல்லைடா, டயர்டாக இருக்கேன், இன்னும் வீட்டுக்கு போய்ட்டு டிஃபன் வேறு பண்ணான்னுட்டு சரி வீட்டுக்கு வந்துட்டு பசங்க சாப்பிட்ருந்தாங்க. நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி பண்ணிவிட்டு பசங்களுக்கு வச்சாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ நான் வாங்கினது கிளியராக பில்லோட காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க நான் வாங்கின கிரீட்டமும். இவங்க வந்து பேக் இது மாதிரி க்ரீன் கலர் டப்பாவில் தான் போட்டு கொடுப்பாங்க, ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது மாடல்ன்னுட்டு. கீழே ஃபுல்லாகவே சைடு வந்து ஆஃப் சன்னு மாதிரி கொடுத்துட்டு கீழே எல்லாமே ஒரு ஃப்ளவர் பேட்டர்னு தாமரைப்பூ டைப்பில் கொடுத்துட்டு 3 லேயர் மாதிரி திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் பெரிய திலகம் ஷேப் வந்து சைடு ஃபுல்லாக ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு இப்படி இருக்குது. இதில் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும், GRT 92.5 சில்வர்னு இருக்குது. என் பையனோட நேம் இனிஷியல் இருக்குது, KVJன்னுட்டு பையனோட இனிஷியல் இருக்குங்க. பாருங்கள், வெயிட் காட்டுறேன். இதுதாங்க கிரீட்டம்மன், தெலுங்குல கிரீட்டமன்னுவோம், தமிழ் வந்து கிரீட்டமன் போட்டிருக்காங்க. நான் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராம் ரேட் வந்து 120 rupees இருந்துச்சுங்க சில்வரு. அப்புறமா நான் வாங்கினது வந்து 108 grams சில்வருங்க. அதுக்கு GST எல்லாம் போட்டு எனக்கு வந்து 14,850 என்னவோ ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு சென்டிமெண்ட் தாங்க, பிள்ளையாருக்கு வாங்கி கொடுக்கணும் கிரீட்டம் வந்துட்டு. என் சின்ன பையனுக்காக வேண்டிக்கிட்டேன், அது எனக்கு நிறைவேறிடுச்சு. ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். விளக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த பேர் செட்டு விளக்குன்னு பிடிச்சிருக்குன்னுட்டு. அது நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பழைய சில்வர் நிறையா இருக்குது, அது எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அந்த விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.